வணக்கம் நேயர்களே, இன்று 10ஆம் திகதி ஆகஸ்ட் மாதம் 2016ஆம் ஆண்டு புதன்கிழமை. நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்றைய தினமும் இலங்கையில் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்க்க உள்ளோம். இன்று வெளியாகியுள்ள அனைத்து பத்திரிகைகளிலும் வரி அதிகரிப்பு தொடர்பிலான செய்தி பிரதான செய்தியாக வெளியாகியுள்ளது. வீரகேசரியின் பிரதான செய்தி, வரி அதிகரிப்பானது அரசியல் அமைப்புக்கு முரண், பாராளுமன்றத்திற்கு அறிவித்தது உயர்நீதிமன்றம் என்று வெளியாகியுள்ளது. பெறுமதி சேர் வரி சட்டமூலம் பாராளுமன்றத்திற்கு கொண்டுவரப்படுவதற்கு முன்னதாக அரசியல் அமைப்பின் அடிப்படையில் உரிய செயல்முறைகள் பின்பற்றப்படவில்லை. ஆகவே அச்சட்டமூலம் செல்லுபடியாகாது என பாராளுமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் நேற்று அறிவித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. வீரகேசரியின் இன்னுமொரு செய்தியாக, முன்னாள் போராளிகளை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துங்கள், வடமாகாண சபையில் பிரேரணை நிறைவேற்றும் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் போராளிகள் பலர் நோய்வாய்ப்படுவதுடன் மர்மமான முறையில் மரணமடைவதாக சந்தேகங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் முன்னாள் போராளிகள் அனைவரும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு உண்மைத்தன்மை கண்டறியப்பட வேண்டும் என வடமாகாண சபை அமர்வில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில், அடுத்த ஆண்டில் 10,000 வீடுகளை அமைக்க பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார். ரொசிட்டா அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் அமைச்சர் திகாம்பரம் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. மலையகத்தில் அடுத்த ஆண்டில் 10,000 வீடுகளை கட்டிக் கொடுப்பதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார். எனவே தலா 7 பர்ச்சஸ் காணியில் தனி வீடுகளை நிச்சயம் கட்டி முடிப்போம் என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சருமான திகாம்பரம் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம், தமிழ் அரசியல் கைதிகளின் போராட்டத்திற்கு முடிவு வேண்டும் என்று வெளியாகியுள்ளது. தமது விடுதலையை வலியுறுத்தி தமிழ் அரசியல் கைதிகள் நேற்று முன்தினம் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் அவர்களின் விடுதலையை வலியுறுத்தி யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் பொது அமைப்புகளினால் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்பட்டுள்ளன. சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தம்மை துரித கதியில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்ந்தும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தமது விடுதலையை வலியுறுத்தி கடந்த வருடம் இவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டங்களை நடத்தியிருந்தனர். இதனை அடுத்து கைதிகளின் விடுதலையை துரிதப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசாங்க தரப்பில் உறுதிமொழி வழங்கப்பட்டிருந்தது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இவ்விடயம் குறித்து ஆராயப்பட்டு ஒரு தொகுதி கைதிகளை பிணையில் விடுவிப்பது என்றும் ஏனையவர்களின் வழக்கு விசாரணையை துரிதப்படுத்துவது என்றும் முடிவு செய்யப்பட்டிருந்தது. உண்மையில் அரசியல் கைதிகளின் விடுதலை விவகாரத்தை பூதாகரமாக்காமல் அவர்களின் வழக்குகளை துரிதப்படுத்தி விடுவிப்பதற்கு சட்டமா அதிபர் திணைக்களமானது அக்கறையுடன் செயல்பட வேண்டும். அவ்வாறு அரசாங்க தரப்பும் சட்டமா அதிபர் திணைக்களமும் அக்கறை காண்பிக்காவிடின் அது நல்லிணக்க முயற்சிகளுக்கு பாதகமாக அமையும் என்பதை சுட்டிக்காட்டியதாக இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய தினக்குரலில், வட் புதிய சட்டமூலம் சபையில் சமர்ப்பிக்கப்படும், பிரதமர் அறிவிப்பு, நீதிமன்றின் தீர்ப்பிற்கு தலை வணங்குவதாக தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. பெறுமதி சேர் வரி சட்டமூலம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு தலை வணங்குவதாகவும் பெறுமதி சேர் வரி திருத்தம் தொடர்பான புதிய சட்டமூலம் ஒன்றை அரசாங்கம் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கும் என்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று செவ்வாய்க்கிழமை சபையில் தெரிவித்தார் என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. மற்றொரு முன்னாள் போராளி யாழ் மருத்துவமனையில் மரணம் என்ற செய்தியும் இன்றைய தினக்குரலின் முதல் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. போராளிகளுக்கு விஷ ஊசி, ஐநா உடன் தலையிட வேண்டும் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. புனர்வாழ்வளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் போராளிகள் தடுப்பில் இருந்தபோது விஷ ஊசி ஏற்றப்பட்டதால் அவர்கள் உயிரிழந்து வருகின்ற நிலையில் சிறைகளில் நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற கைதிகளுக்கும் அதே போன்றதான ஊசிகள் போடப்பட்டிருப்பதால் அவர்களும் உடல் உள மன ரீதியாக பாதிக்கப்பட்டு உயிரிழக்கும் ஆபத்துக்களை எதிர்நோக்கி வருவதாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம், வாழ்க்கை முறையுடன் தொடர்புபட்ட வியாதிகள் என்று வெளியாகியுள்ளது. நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், புற்றுநோய் போன்ற வாழ்க்கை முறையுடன் தொடர்புபட்ட வியாதிகள் இலங்கையில் மட்டுமின்றி இந்தியா உட்பட ஆசிய நாடுகளில் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நோய்களால் வாழ்க்கை தரத்தில் மேம்பட்ட ஐரோப்பிய நாடுகளில் அதிகளவானோர் பீடிக்கப்பட்டிருந்த நிலையில் இப்போது இலங்கை போன்ற கீழை தேச நாடுகளிலும் அதிகளவானோருக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், புற்றுநோய் போன்ற தொற்றா நோய்கள் மேற்கு நாடுகளில் மரணங்கள், உடல் ஊனங்கள் ஏற்படுவதற்கு முக்கியமான
பிரதான காரணங்கள் என கண்டறியப்பட்டுள்ளது. அந்நாடுகள் பொருளாதார ரீதியில் வளர்ச்சி அடைந்தும் சராசரி வருமானம் அதிகரித்தும் வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருந்த நிலையில் கூடவே இந்த தொற்றா நோய்களும் அதிக எண்ணிக்கையானவர்களை பீடித்திருக்கின்றன. இவ்வாறு தொற்றா நோய்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் சுட்டிக்காட்டப்பட்டு சகலரும் தங்களின் வசதிக்கேற்ப போஷாக்கு நிறைந்த உணவு வகைகளை அருந்துவதுடன் சிறப்பான உடற்பயிற்சியையும் மேற்கொண்டால் இந்த வாழ்க்கை முறையுடன் தொடர்புபட்ட வியாதிகளின் பாதிப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் என்ற வழிமுறையையும் தெரிவிப்பதாக இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய சுடரொளியில் சர்வதேச விசாரணையை நீதியை பெற்றுத்தரும் கிழக்கு மக்களும் ஆணித்தரமாக தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. எமது சொந்த காணி பிக்குவால் அபகரிப்பு தட்டி கேட்ட போது புலி என முத்திரை குத்தப்பட்டோம். 33 வருடங்கள் கடந்தும் வீடு கூட கட்டித்தரப்படவில்லை. ஜூலை கலவரத்தில் ஊவா மாகாணத்தில் இருந்து மட்டக்களப்புக்கு விரட்டியடிக்கப்பட்ட மக்கள் கண்ணீருடன் தெரிவிப்பு என்ற செய்தியும் இன்றைய சுடரொளியின் முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ளது. சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் சிறுநீரகத்தை விற்கும் தமிழக அகதிகளின் பரிதாப நிலைமை என்று வெளியாகியுள்ளது. சட்டவிரோத சிறுநீரக வர்த்தகம் குறித்து சமீப காலங்களில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருந்தன. இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு சிறுநீரகம் வழங்குவோரை நோயாளிகளையும் கடத்தி வந்து சிறுநீரகங்களை அகற்றி நோயாளிகளுக்கு பொருத்தும் மோசடி ஒன்று தமிழ்நாட்டில் 3 இந்தியர்கள் கைதானதை அடுத்து சிறிது காலத்திற்கு முன் அம்பலத்திற்கு வந்தது. இலங்கையில் 13 மருத்துவ நிபுணர்கள் சிறுநீரக மாற்று சிகிச்சையில் சம்பந்தப்பட்டிருந்தனர் என்றும் பெருந்தொகையான பணத்தை இவர்கள் இதன் மூலம் பெற்று வந்தனர் என்றும் தெரிவிக்கப்பட்டது. தரகர்களும் வைத்திய நிபுணர்களும் பெருந்தொகை பணத்தை இதன் மூலம் பெற்றுள்ளனர். அரசு விதித்த தடை காரணமாக இந்த வியாபாரம் தற்பொழுது தடைப்பட்டது போன்று இருந்தாலும் தமிழ்நாட்டில் இது இன்னமும் கச்சிதமாக அரங்கேறி வருவது தெரிகின்றது. ஆகவே உலகளாவிய ரீதியில் இந்த வர்த்தகம் இடம்பெற்று வருகின்றது என்பதில் சந்தேகமில்லை. இதனை தடுப்பதும் தரகர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதும் அவசியமாகும் என்பதை வலியுறுத்தி இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய டெய்லி மிரரில் அமைச்சராக இருந்த காலத்தில் 240 தொன் அரிசி இறக்குமதி செய்தமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவை நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் இன்று ஆஜராகுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளதான செய்தி வெளியாகியுள்ளது. சிங்கள நாளேடான லங்காதீபவில் சட்டவிரோதமான முறையில் ஆடைகளை கொள்வனவு செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் புறக்கோட்டையில் உள்ள 4 ஆடை விற்பனை நிலையங்கள் சுங்க அதிகாரிகளால் சீல் வைக்கப்பட்டுள்ளதான செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள இந்திய செய்திகள் பக்கத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 2481 மீனவர்கள் இலங்கை சிறையில் இருந்து விடுதலை என்ற செய்தி வெளியாகியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் இலங்கை சிறைகளில் இருந்து 2481 தமிழக மீனவர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார் என்று இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று உலக செய்திகள் பக்கத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க வரலாற்றிலேயே மிகவும் அஜாக்கிரதையான ஜனாதிபதியாக இருப்பார். 50 தேசிய பாதுகாப்பு நிபுணர்கள் கூட்டிணைந்து எச்சரிக்கை என்ற செய்தி வெளியாகியுள்ளது. அமெரிக்க குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படும் பட்சத்தில் அமெரிக்க வரலாற்றில் மிகவும் அஜாக்கிரதையான ஜனாதிபதியாக இருப்பார் என குடியரசுக் கட்சியை சேர்ந்த 50 தேசிய பாதுகாப்பு நிபுணர்களால் கையொப்பமிட்டு வெளியிடப்பட்டுள்ள பகிரங்க கடிதத்தில் எச்சரிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். தினக்குரலின் கேலி சித்திரம்: ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் மைத்ரி மஹிந்த தரப்புகளுக்கு இடையில் தொடர்ச்சியாக மோதல்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் அதிருப்தி அடைந்துள்ள கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து விலகி ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து வருகின்றனர். இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சி புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதில் ஆர்வம் காட்டி வருவதை சித்தரிப்பதாக அமைந்துள்ளது. சுடரொளியின் கேலி சித்திரம்: முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் தனது அரசியல் நகர்வுகளுக்காக மஹிந்தவுடன் நல்லுறவை பேணி வந்த சீனா தற்போது மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ள நிலையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் நல்லுறவினை பேணி வருவதானது மஹிந்த ராஜபக்ஷவிற்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதை சித்தரிப்பதாக அமைந்துள்ளது. இதுவரை இலங்கையிலிருந்து வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.